السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தொடர்ந்து திருக்குர்ஆனுடைய தஃப்சீர், விளக்கங்கள், அர்த்தங்கள், வரலாறுகள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்றோடு 18வது வாரம் இது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று ஆரம்பித்து பிஸ்மில்லாவிலிருந்து சூரத்துல் ஃபாத்தியாவை தொட்டு சூரத்துல் பக்கரா என்கிற பசுமாடு என்கிற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 286 ஆயத்துகளில் இதுவரைக்கும் நாம் 45 ஆயத்துகளை, வசனங்களை நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. சென்ற வாரம் நாம் பார்த்தது போல பனு இஸ்ரேவேலர்கள் குறித்து அல்லாஹ் பேசினார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியிலிருந்து வரக்கூடிய அந்த மக்களை குறித்து, யூதர்களை குறித்து அல்லாஹ் சொன்னார், நீங்கள் குர்ஆன் ஓதுங்க, நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, குர்ஆன் ஓதுங்க, உண்மையை மட்டும் பேசுங்க, உண்மையை மறைக்காதீங்க, உண்மையை பொய்யோடு கலக்காதீங்க, தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சென்ற வாரம் நாம் பார்த்த 5 வசனங்களிலிருந்து பல்வேறு செய்திகளை அவங்களுக்கும் சொன்னான், நமக்கும் சொன்னான். இன்றைக்கு அடுத்து ஓதக்கூடிய 5 வசனங்களை நாம் பார்ப்போம். முதலில் நாம் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. 46வது வசனம் இது. அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவன் சொன்னான், தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ் உதவி தேட சொன்னானே. ஈமான் உடையவர்களை, இறையச்சம் உடையவர்களை அல்லாஹ் சொல்கிறான். அவங்க எப்படிப்பட்டவன் சொன்னா, முலாக்கு லக்கிய எல்கா முலாக்கு, முலாக்கு சந்திப்பார்கள், ரப்பிஹிம் தங்களுடைய ரப்பை மறுமையில் சந்திப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. அன்னஹும் நிச்சயமாக அவர்கள் இலைஹி ராஜிஊன் ரப்பின் பக்கமே மீளக்கூடியவர்களாக, திரும்பி வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த ஆயத்தை குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்றவர்கள், இப்னு கசீர் போன்றவர்கள், பெரிய பெரிய மார்க்க இமாம்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், எழுநூன, இதற்கு நம்ம எப்படி இதுக்கு தஃப்சீர் பண்ணோம்னா, எழுநூன உறுதியாக நம்புவார்கள். இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, குல்லு லன்னின் ஃபில் குர்ஆன், குர்ஆனில் எங்கெல்லாம் லன்ன எழுன்னோ அன்னஹும், இப்படி லன்ன ஆயத்து இந்த எழுத்து இருக்கு, லன்ன எண்ணுகிறார்கள், கருதுகிறார்கள், நினைக்கிறார்கள், இப்படி பல அர்த்தம் இருந்தாலும் சரியாக நம்ம அர்த்தம் வைக்கணும்னா குர்ஆனில் பல இடங்கள்ல இனி வந்துக்கிட்டே இருக்கும். எழுநூன நம்புவார்கள். என்ன அர்த்தம் வைக்கணும்? எழுநூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், நாளை மறுமையிலே தங்களுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்பதை நம்புவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறுமையுடைய விஷயங்கள்லாம் நம்ம நம்பணும். அல்லாஹ் ஒன்றும் பார்க்கல, நபியும் ஒன்றும் பார்க்கல, கபருடைய வாழ்க்கை இருக்குது, மஹ்ஷர் மைதானம் இருக்குது, சொர்க்கம் நரகம் இருக்குது, கேள்வி கணக்கு இருக்குது. இதெல்லாம் நம்பணும். அந்த ஆர்வம் நம்மகிட்ட இருக்கணும். நமக்கு ஏதாவது கஷ்டம், பிரச்சனை,
அல்லாட்ட அந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும், தொழுது அவன்கிட்ட துவா செய்யணும், பாவங்களை விட்டு மீளணும், நன்மையின் பக்கம் நம்ம ஆர்வமாக அமல் செஞ்சு தொழுது அல்லாட்ட கேட்கணும். அப்படி நீங்கள் வாங்கன்னு சொல்லி யாரை கூப்பிட்றான்? அல்லா பனு இஸ்ரவேலர் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ராயீலின் சந்ததிகளை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்தார் யூதர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது முதல் செய்தி. ரெண்டாவது ஆயத்து, யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபல்லல்துகும் அலல் ஆலமீன். யா பனி இஸ்ராயீல, இஸ்ராயீலின் சந்ததிகளே அல்லாஹ் சொல்லுகிறார். உதுகுரு நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு கொடுத்த உங்களுக்கு நான். அல்லாஹ் அக்பர். எத்தனை நியாமத்துக்களை உங்களுக்கு நான் கொடுத்தேன். அல்லத்தி அன்னம்து, நான் உங்களுக்கு கொடுத்த நியாமத்துக்களை நீங்க நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. வன்னி, நிச்சயமாக நான், ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், அகிலத்தார்களை விட, அலா பொதுவாக அலா என்கிற வார்த்தை மீது அப்படின்னு சொல்லி நம்ம வைப்போம் அர்த்தம். இந்த இடத்துல அகிலத்தார்களை விட உங்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தான். ஃபல்லல யுஃபல்லிலு தஃலீல், அங்கிருந்து வந்த இந்த ஆயத்து, ஃபல்லல் துக்கும், உங்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்தான், மேன்மைப்படுத்தி வைத்தான். அதை நினைச்சு பாருங்க. நிறைய கொடுத்தான் அல்லாஹ் பனு இஸ்ரவேல் சந்ததிகளுக்கு. அல்லாஹ் என்ன சொன்னான்னா, அது 6ஆம் ஜுஸ்ல ஒரு ஆயத்தில் வருது, உங்கள் கூட்டத்தாருக்கு மட்டும்தான் நிறைய நபிமார்கள் நம்ம 90க்கும் மேற்பட்ட நபிமார்கள், அவ்வளோ நபி வந்தாங்க, தீனை எடுத்து சொன்னாங்க, இஸ்லாம், ஈமான், ரசூல், கலிமா எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. நம்பவே இல்லையே, ஆனால் தெரியும் விதண்டாவாதம், நான் எதுக்கு நீ சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப 90க்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் அனுப்புனா. குர்ஆன் ஓத சொன்னா, தொழுவுங்கன்னு சொன்னா, ஜக்காத் கொடுங்கன்னு சொன்னா, நபியை வச்சு சொல்ல சொன்னா, எதுவுமே கேட்கல. அந்த நியாமத்தில் நினச்சி பாருங்க. அதுக்கப்புறம் சிறந்த தலைவர்களை உங்கள்லேருந்து நான் உருவாக்கினேன், அதெல்லாம் நினச்சி பாருங்க. இதெல்லாம் 6ஆம் ஜுஸ்ல வேற ஒரு அத்தியாயத்தில் தொடர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள குறித்து இந்த மாதிரிலாம் நான் பண்ணனே, அதை நினச்சி பார்க்க சொல்லுங்க, நபிகிட்ட சொல்ல சொல்லுவோம். அழகாக பட்டியலிடுவான் அல்லாஹ் குர்ஆன்ல வேறொரு இடத்துல. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், யா பனி இஸ்ராயீல, இஸ்ராயீல்களின் சந்ததிகளே, உதுகுரு, நினைவு கூறுங்கள், நினைத்து பாருங்கள், நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு என்னென்ன நியாமத்துக்கள்லாம் நான் கொடுத்தனும். இனி அடுத்து நிறைய வரும். மண்ணு சல்வான்னு சொல்லி ஒரு அருமையான ஃபுட்டு அல்லாஹ் கொடுத்தான். அதெல்லாம் எங்களுக்கு பத்தலைன்னு சொல்லி வெள்ளரிக்காய் வேணும், அரிசி பருப்பு என்னென்னமோ கேட்டாங்க, எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்தான். ஆனால் சொன்னது மட்டும் செய்யவே இல்லையே. குர்ஆன் ஓத சொன்னால் ஓதலை, தொழுக சொன்னால் தொழுகலை, ஜக்காத் கொடுக்க சொன்னால் கொடுக்கலை, நபிமார்களை பின்பற்றி வாங்க, என் நபியை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி ஏற்றுக்கலை. எல்லாம் பார்த்தான். எல்லாம் லைனாக அப்படி தொடர்ந்து ஆயத்தில் பேசிக்கொண்டே நாம் வருகிறோம். அந்த நியாமத்தை நினச்சி பாருங்க. வத்தகு, அடுத்து 3வது ஆயத்து, வத்தகு யௌமன், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. வத்தகு, அஞ்சி கொள்ளுங்கள், யோமன், அந்த நாளை. எந்த நாள்? கியாமத் நாளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். வத்தகு, அஞ்சி கொள்ளுங்கள், யோமன், அந்த நாளை, லா தஜ்ஸி, லா தஜ்ஸி, பரிகாரம் கொடுக்கப்படாது, எந்த ஒரு பயனும் உங்களுக்கு கிடையாது. லா தஜ்ஸினா பகரம், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சொல்கிறோமே, அல்லாஹ் உங்களுக்கு இதோட சிறந்த கூலியை அல்லாஹ் பகரமாக தருவானே. பகரம் கிடையாது. நஃப்ஸுன், ஒரு ஆன்மா, அன் நஃப்ஸின், இன்னொரு ஆன்மாவை தொட்டும், ஷைஅன், எந்த ஒரு விஷயத்துமே பகரம் அங்கே கிடையாது. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு உதவி செய்யாது, பொறுப்பேற்காது, பகரம் கொடுக்காது. அவங்கவுங்க நிலையே ரொம்ப மோசமாக இருக்கும். கியாமத் நாள் நெருங்க அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அவங்க வேர்வையிலே மூழ்கிடுவாங்கன்னு சொல்லி பல ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோமா இல்லையா? அந்த சூழல் ரொம்ப
ஒரு திடுக்கிடும் சூழல். அல்லாஹ் சொல்றான், வத்தகு யௌமன், அந்த நாளை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள், லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு பகரம் கொடுக்காது, எந்த சுமையும் சுமக்காது, அவங்கவுங்க விஷயத்தை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், எந்த வலா யுக்பலு மின்ஹா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, மின்ஹா அதிலிருந்து, ஷஃபாஅத்துன் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் எங்கள் வாப்பா தான், என்னுடைய மகன் தான், சொந்தக்காரங்க தான், எந்த எக்ஸ்கியூஸ்க்கும் அங்கே வழி கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட நாள் அது. இத்தனை நாள் நாங்கள் சொன்னோமோ நீங்கள் கேட்கவே இல்லையே. இப்போ சொந்த பந்தம், கூட பிறந்தவங்க, அம்மா வாப்பா அண்ணன் தம்பினா எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாதெல்லாம் சொல்கிறான். வலா யுக்பலு மின்ஹா, அதிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த நாளிலிருந்து, ஷஃபாஅத்துன் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வலா யூஹது மின்ஹா அதுலுன், சரி வேறு ஏதாவது பரிகாரம், பிணை அல்லது ஏதாவது நஷ்ட ஈடு பணம் கொடுத்து ரிலீஸ் பண்ணீங்க ஜெயில, அது ஏதாவது பரிகாரம் மாதிரி கொடுத்து எனக்கு சொந்தக்கார விட்டுருங்க, நம்மளும் போய் யாருக்கும் வாதாட முடியாது, நமக்கு யாரும் வாதாட வர மாட்டாங்க, மாட்டினது தான். அப்போ உலகத்தில் வாழுகிற பொழுதே நம்ம அமல் செய்யணும். அல்லாஹ் சொல்கிறோம், அவருடைய பொருத்தத்தை நாடணும். நாளைக்கு ரப்ப நம்ம சந்திக்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தை நம்ம உள்ளத்தில் கொண்டு வரணும். ஷஃபாத்தும் கிடையாது. எந்த ஒரு அதில் என்கிற வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ் அலில்லா அவங்க சொல்கிறாங்க, அது பிணை, ஏதாவது நஷ்ட ஈடு மாதிரி பணத்தொகை மாதிரி கொடுத்து அவங்க விட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே பண்ண முடியாது. வலாவும் யுன்சரும், யாரும் அங்கு உதவி செய்யப்பட மாட்டார்கள். இந்த ஆயத்தை குறித்து நிறைய செய்திகள். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்காக, ஒரு மகன் தந்தைக்காக, அது உலகத்தில் வாழ்கிறவங்க யாராவது, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் அல்லாஹ் ஏற்றுப்போம். சில பேருக்கு அங்கே விதிவிலக்கு இருக்குது. சில நல்லடியாருடைய ஷஃபாத்தை வைத்து சொர்க்கத்துக்கு போக முடியும், சில நபிமார்களுடைய ஷஃபாத்தை வைத்து சொர்க்கத்துக்கு போக முடியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்து சிபாரிசு வைத்து சொர்க்கத்துக்கு போக முடியும். அது வேற டாபிக். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான், அந்த ஒரு திடுக்கிடும் நாளில் நீங்கள் யாரை கூப்பிட்டு வந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் அந்த நாளை சந்திச்சு தான் ஆகணும். அதுக்கு என்ன பணமோ காசோ இல்லை யாரை கூப்பிட்டு வந்தாலும் உதவியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க மார்க்க பெருமக்கள். அடுத்து தொடர்ந்து பாருங்கள். وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِّن رَّبِّكُمْ عَلِيمٌ. நாலாவது ஆயத்துக்கு வாசிச்சது வஈது. எங்கெல்லாம் குர்ஆன்ல வஈது வருதோ அந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தஃசீர்ல எழுதுறாங்க, உதுகுரு, நினைச்சு பாருங்க, நம்ம எங்களெல்லாம் கொடுத்தோம் நினைச்சு பாருங்க மாதிரி. வஈது, அந்த நேரத்தில், நஜ்ஜைனாக்கும், உங்களை நாம் ஈடேற்றம் செய்தோம், காப்பாற்றினோம், மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் இருந்து உங்களை நம்ம காப்பாற்றினோம். யஸூமூனக்கும் சூஅல் அதாபி, நிறைய தொல்லைகளை உங்களுக்கு தொடர்ந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. யுதப்பிஹூன அபுனாக்கும், உங்களுடைய ஆண் பிள்ளைகளை கொன்று அறுத்து பலியிட்டார்கள், கொன்று குவித்தார்கள். வயஸ்தஹீஊன நிசாஅக்கும், உங்களுடைய பெண் குழந்தைகளை அவர்கள் விட்டு விட்டார்கள். வஃபீ தாலிக்கும், இதிலே உங்களுக்கு இருக்கிறது பலாஉன், சோதனை இருக்கிறது. மிர் ரப்பிக்கும் அலீம், மகத்தான உங்களுடைய ரப்பினுடைய இடத்திலே ஒரு சோதனை உங்களுக்கு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஃபிரௌன் இருக்கிறானே, இதுக்கு மார்க்க பெருமக்கள் அபு ஆலியா, இமாம் குர்துபி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். உதாரணமாக ரோம் நாட்டுக்கு நம்ம என்ன சொல்வோம்னா கிஸ்ரா, கைசர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அபுசீனியா நாட்டுக்கு நஜ்ஜாசி இப்படி பேர் இருக்கும். அதே போல் எகிப்துக்கு, எகிப்து நாடு எடுத்தாலே என்னது, ஃபிரௌன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு நாட்டினுடைய அரசர் மன்னருக்கு இந்த மாதிரி ஒரு நாட்டில் சில பேர் வைப்பது உண்டு. ஃபிரௌனுடைய அசல் பேர் எடுத்து நம்ம தஃசீரில் பார்த்தோம்னு சொன்னால், வலீத் இப்னு முஸஅப் இப்னு ரையான். அவன் பேர் என்னங்க? ஃபிரௌனுடைய பேர் வலீத். வலீதா இருக்கலாம், முஸஅபா இருக்கலாம்னு சொல்லி பல இமாம்கள் கருத்து தெரிவிக்கிறான். ஃபிரௌன் என்பது அவன் பேர் கிடையாது. ஃபிரௌன் குர்ஆனில் எங்கெல்லாம் வருதோ அது செஞ்சது யார்? வலீது என்கிற
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தே வலீத் இப்னு முகைரான்னு சொல்லி ஒரு காஃபிர் இருந்தாப்புல. அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. இப்போ இங்கே ஒரு நாட்டையே, எகிப்து நாட்டையே ஆட்சி செஞ்சு வரக்கூடிய ஆண் மக்கள் எல்லாம் கொன்று குவித்து பெண் மக்களை தங்களுடைய பணிவிடைக்காக வேலைக்கு வைத்து விட்டு எதுக்கு ஆண் மக்களை கொன்று குவிச்சாங்கன்னா, அதுக்கு தஃப்சீரில் இப்னு அப்பாஸ் அல்ல இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அந்த ஆண் மக்களில் இருந்தால் யார் வருவா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. அதனால் அந்த ஊரில் யார் யாரெல்லாம் ஆண் குழந்தையை பெற்றிருந்தோம் எல்லாத்தையும் கொண்டுருவான். ஆனால் அல்லாஹ் எனக்கு மட்டும் டெஸ்ட் வச்சான். ஒரு ஆண் குழந்தை வந்துச்சு, அது அந்த நைல் நதியை வழியாக வந்தப்போ ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாமா எடுத்து ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே, இது என்ன ஆண் குழந்தையா இருக்குது வெட்டிடுவான்னு கேட்டார் அவர். இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு நான் தரமாட்டேன். அந்தம்மா தக்குவாதாரி, ஈமான்தாரி ஆசியாமா, ஃபிரௌனுடைய மனைவி. அப்போ வச்சு வளர்த்துக்கோன்னு சொல்லி வந்தது யாருங்க? எந்த ஃபிரௌன் ஆண் மக்களை கொன்று குவித்தானோ அவனுடைய அரண்மனையிலேயே யாரை வளர்த்தான்ல? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தான். மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரலாறு வழியாக நமக்கு சொல்லித்தரோம். அப்போது ஃபிரௌனுடைய அரண்மனையிலே வைத்து அல்லாஹ் வளர்த்து நபியாக்கி நிறைய அவங்களுக்கு எதுவுமே அந்த ஃபிரௌன் அவங்க ஏற்றுக்கல. யார்? வலீத் இப்னு முஸ்அத் இப்னு ரய்யான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஆண் மக்களை எல்லாம் கொன்று குவித்தான், பெண் மக்களை தங்களுக்கு பணியாளர்களாக பயன்படுத்தி கொண்டார்கள். வஃபி தாலிக்கும், உங்களிலே பலாஉன், இது உங்களுக்கு ரொம்ப சோதனை தான், ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணான், நிறைய வேதனை கொடுத்தான். வேதனைன்னா என்ன? ஆண் மக்கள் எல்லாம் கொன்று குவிக்கிறது. தஃசீர் என்ன சொல்கிறாங்க? ஒரு ஆண் குழந்தையை விட்டு வைக்காமல் கொன்றுவான். அந்த நாட்டினுடைய அரசர் ஃபிரௌன், எகிப்து நாட்டின் அநீதியான மன்னன். ஒரு கட்டத்தில் தான் தான் ரப்புன்னு சொல்லி பெருமை அடித்தானா இல்லையா? தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஃபி தாலிக்கும் பலாஉன், இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. இதுக்கு இமாம்கள் தஃசீர் எழுதுகிற பொழுது கிதாபிலே, இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நியாமத்து தான், இது உங்களுக்கு ஒரு அருள்கொடை தான். என்னதான் ஆண் குழந்தைகள் கொன்று குவிச்சாலும் அதே ஆண் குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டில் அல்லாஹ் வளர்த்தானா இல்லையா? அப்போ இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நியாமத்து தான் சொல்லி பல இமாம்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். இது அந்த நேரத்தில் நினைச்சு பாருங்க, ஃபரக்குனா பிக்குமுல் பஹர, ஃபரக்குனா நாம் பிரித்தோம். ஃபரக்னா அது ஃபரிக்கு, ஏ டீம் பி டீம் சொல்கிறோமா இல்லையா, பிரிவினர்கள். ஃபரக்குனா நாம் பிரித்தோம், பிளக்க செய்தோம், பிக்குமுல் பஹர கடலை உங்களுக்கு, பஞ்சை நாக்கும் உங்களை நாம் காப்பாற்றினோம், ஈடேற்றம் செய்தோம், வாகரக்குனா மேலும் நாம் மூழ்கடித்தோம், ஆல ஃபிரௌன ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை வந்தும் தந்துரோன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே அவனை கடலில் வச்சு அழிச்சுனா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு 6 லட்சம் பேர் ஈமான் கொண்டாங்க. அந்த பனி இஸ்ரவேலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போய் எவ்வளவோ அல்லாஹ் ரசூலை பற்றி பேசினாங்க, தீனை ஈமானை பற்றி எல்லாம் எடுத்து சொன்னாங்க, குர்ஆன்லாம் சொன்னாங்க. அதில் ஈமான் கொண்ட 6 லட்சம் பேரும் முதல்ல என்னது, இந்த வழியாக போனப்போ என்னது, கடல் இருக்குது எப்படி போகிறது அப்படின்னு கேட்டாங்க. கடல் இருக்குது எப்படி போகிறது? அப்போ உங்கள் கைத்தடி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் ஒரு கைத்தடி வச்சுருப்பாங்க, அதை வச்சு அடிங்கன்னு சொன்னோன்னே கடல் 2ஆக பிறந்துச்சு. இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வந்து 6 லட்சம் பேரும் உள்ளே இறங்கி கடைசி மனிதர் அந்த கடலிலிருந்து வெளியேறுகிற பொழுது ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் உள்ளே நுழையிறாங்க. நடுவில் வருவாங்க, எல்லாம் 2 கடலையும் கூட்டிடுவான், 2 கடலையும் ஒன்று சேர்த்துருவான். அதுலேயும் அவங்க அழிஞ்சு போனாங்க. இது எல்லாமே யார் பார்க்குறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய கூட்டத்தாரும் கண்ணாடி பார்க்கும் போதே என்ன பண்ணான்? ஏன்னா அவ்வளோ அழிச்சாட்டியம் செய்தான் ஃபிரௌன், அவ்வளோ ஆண் மக்களை கொன்று குவித்தான், சர்வ அதிகாரம் படைத்தான், நிறைய சேட்டைகள் செய்தான் ஃபிரௌன். கடைசியில் அல்லாஹ் என்ன பண்ணா? கடலில் போட்டு வயது ஃபரக்குனா பிக்குமுல் பஹர, உங்களுக்கு நாம் கடலை பிளந்து காண்பித்தோம், அதை நினச்சி பாருங்கள், உங்களை எப்படிலாம் நம்ம காப்பாற்றணும் எல்லாம் சொல்கிறான். வஞ்சை நாக்கும் உங்களை நாம் காப்பாற்றினோம், வகரக்கு நாம் மூழ்கி அடித்தோம், மின் ஆலி ஃபிரௌன ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை வந்தும் தந்துரோம், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில். சுருக்கமாக இந்த 5 ஆயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது, பிரச்சனை வருகிற பொழுது அதில் நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும், அல்லாஹ்ட்ட தொழுது உதவி தேடணும். நேற்று படித்த அந்த போன வாரம் படித்த ஆயத்தினுடைய தொடர்ச்சி. அப்பேற்பட்ட ஈமான்தாரிகள் தான் நாளைக்கு மறுமை இருக்குது,
சொர்க்கம் நரகம் இருக்குது, அல்லாஹ்வை சந்திக்கணும், கேள்வி கணக்கு இருக்குன்னு நம்புவாங்க. அந்த ஈமானுடைய விஷயங்களில் நம்பிக்கை உறுதியாக இருக்கணும், யக்கீனு சரியாக இருக்கணும். முதல் செய்தி. ரெண்டாவது, அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன நியாமத்தெல்லாம் கொடுத்துருக்கானோ அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உடலில் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான், செல்வ செழிப்பை கொடுத்துருக்கான், வீடு வசதி கொடுத்துருக்கான், என்னென்னலாம் கொடுத்துருக்கான், அதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொன்னான். குறிப்பாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மறுமை நாளை நீங்கள் அதில் உறுதியாக நம்பணும். அங்கே யாருமே யாருக்குமே உதவி செய்ய வர மாட்டாங்க. ஆனால் ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, யாருமே யாருக்குமே வரலனா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வருவாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் இருக்கா இல்லையா, நம்மளை கண்டிப்பாக ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகாமல் எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்க. கபரில் வருவாங்க, கேள்வி கணக்கு கேட்குற இடத்துல நிற்பாங்க, மீசான் தராசு எடை போடுற இடத்துல நிற்பாங்க, ஹவுலுல் கௌசரில் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ஒருத்தர் நரகத்தில் விழ போகிற மாதிரி தெரிந்தாலும் கையை பிடித்து இழுத்து சொர்க்கத்தில் விட்டு கடைசியாக போவார்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த நபியை நீ ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. யார்? பனி இஸ்ராயீல் எல்லாம் சொல்கிறோம். என்ன நபியை நீ ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? எப்படி? தொழுக மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஜக்காத் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, குரான் ஓத மாட்டேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி? எவ்வளோ நியாமத்து கொடுத்தேன். ஃபிரௌன் அவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணும்போது உங்களை கடல்ல இருந்து நான் காப்பாற்றுறேன். மண்ணு செல்வ உணவு கொடுத்தேன், நீ கேட்ட காய்கறி அரிசி பருப்பு எல்லாமே கொடுத்தேன், எல்லாமே கொடுத்துட்டு நான் சொன்னேன் நீ கேட்கலையே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே அவனுடைய விஷயங்களை குறித்து பேசிக்கொண்டே வருகிறான். சோதனை ஏற்படுகிற பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தொழுது துவா செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட சர்வ அதிகாரம் படைத்தவராக இருக்கட்டும், அல்லாஹ் ஒரு கட்டத்திலே உண்மையாளர்களை மட்டும் காப்பாற்றுவான், துரோகம் செய்பவர்களை அல்லது அநீதம் செய்து அல்லாஹ் அழித்தே தீர்வான் என்பதாக ஆணித்தரமாக உறுதியாக அல்லாஹ் சொல்லி நிறைவு செய்கிறான். எல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானத்தால எதை கேட்டோமோ அதை வரும் நாட்களில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. குர்ஆனுடைய விளக்கங்கள், அர்த்தங்கள், குர்ஆனை புரிந்து ஓதக்கூடிய, தஜ்வீதோடு ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ நம்ம தஃப்சீர் வாரம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இது இஷாவுக்கு பின்னாடி வைக்கணும். அப்போ சில நாட்களில் நம்ம போன வாரம்லாம் பார்த்தா 2-3 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. அதனால் ஒரு ஆலோசனை மாதிரி மக்ரிப் பின்னாடி வைக்கலாமா அல்லது இஷா பின்னாடி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்காக தான் நம்ம பாடங்கள் பார்த்து இதை நம்ம தெரிஞ்சுட்டு வந்து சொல்கிறோம். ஒரு 4 செய்தி நீங்கள் கற்றுக்கணும் தான் நம்ம இதை இருந்து முயற்சி செய்வோம். போயிடுவாங்க. அது சனிக்கிழமையே வைக்கலாமா இல்லை ஞாயிற்றுக்கிழமையே வைக்கலாமா? எல்லாரும் இருக்கும், மக்கள் இருக்கணும். ஆமாம், கருத்து சொல்லுங்க. எது அதிகப்படியாக வருதோ நம்ம அதை நிர்வாகத்தில் வரமாட்டாங்க. நம்ம மகல்லா சூழ்நிலையை சொன்னீங்கன்னா நம்ம சனிக்கிழமை இஷாக்கு எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கட்டும். சரி, சரி. Sure.